இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வைபவ் சூரியவன்சி பண்ணுவார் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அயர்லாந்து டீம் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை முதல் T20 போட்டியிலே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவர் அடித்த ஒவ்வொரு அடியுமே பயங்கரமான ஒரு ஆட்டத்தை அயர்லாந்து டீமுக்கு கொடுத்துருக்காரு. இதை பார்த்தா அயர்லாந்து டீம் பாதியிலே பந்து போட முடியாமல் வெளியே போனாங்க. ஆனாலுமே திருப்பி பந்து போட களமிறங்கிய அயர்லாந்து டீம் ஒரு தரமான சம்பவத்தை அதுக்கு பிறகு பண்ணாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, வைபவ் சூரியவன்சி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வைக்கிறதுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் எங்கேயும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் முடிஞ்ச கையோடு இப்போது இந்தியா அயர்லாந்து T20 போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியா டெஸ்ட் போட்டியிலையும் சரி, T20 போட்டியிலையும் சரி, ODI போட்டியிலும் சரி இந்தியா தரமாக ப்ளே பண்ணாங்க. அதை தொடர்ந்து அடுத்து இந்தியா T20 போட்டி பார்த்திங்கன்னா அயர்லாந்து டீமுக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க. அதில் முதல் T20 போட்டி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஏ டீம் பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் போட்டி போட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் அப்படின்ட்டு இந்த ரெண்டு டீமுக்கு எதிராக இந்தியாவோட ஏ டீம் ட்ரை சீரிஸ் போட்டி போட்டிருந்தாங்க. அதில் இந்தியா அபாரமாக ஸ்ரீலங்கா வீழ்த்தி அந்த ஒரு கோப்பையை வெற்றிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்தியாவோட ஏ டீம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீமை செம்மையாக துவம்சம் பண்ணிட்டாங்க. எப்படி ட்ரை சீரிஸ் இந்தியா ப்ளே பண்ணாங்களோ அதே போல் டபுள் மடங்காக அயர்லாந்து டீமை போட்டு பிரித்து மேஞ்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வழக்கம் போல் வைபவ் சூரியவன்சி தான் பட்டை கிளப்பியிருக்காருங்க. ஏன்னா இந்தியன் டீம்னாவே இப்போது சொல்லப்போனால் இந்தியாவோட ஏ டீம் சொல்லப்போனால் கேப்டனாக நம்மளோட திலக் வர்மா தான் இருக்கார். இருந்தாலுமே அதில் மோஸ்ட்டாக கவனிக்க வேண்டிய பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைபவ் சூரியவன்சி தான். செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவை போட்டு பிரித்து மேஞ்சிருப்பார் ட்ரை சீரீஸில் ஃபைனல் போட்டியில். அதனால் இந்த ஒரு போட்டியும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன டீம் தான் அயர்லாந்து டீமு. அதனால் என்ன பண்ண போகிறாரு, பெருசாக எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அயர்லாந்து டீமை பொறுத்தவரையும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற போலே முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க இந்தியன் டீம் அணி. டாஸை வெற்றி போட்டது அயர்லாந்து டீம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிங்க அப்படி மாதிரி பேட்டிங் கொடுத்தாங்க. அதே போல் இந்தியாவோட பேட்ஸ்மேன் நம்மளோட ஆர்யா மற்றும் நம்மளோட வைபவ் சூரியவன்சி களமிறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, வழக்கம் போல் ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை பொறுமையாக தான் கொண்டு போயிருந்தாங்க. T20 போட்டியிலே பொறுமையாக கொண்டு போனார். என்னடா T20 போட்டியில் அதிரடியாக தான் விளையாடுவார், ஏன் பொறுமையாக கொண்டு போனார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே இருந்துச்சு. முதல் 5 ஓவர் போனால் இந்தியா 30 ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க. குறிப்பாக வைபவ் சூரியவன்சி பெருசாக அதில் பால்லே கைப்பற்ற முடியல. வெறும் அந்த 5 ஓவரில் 4 பந்துகள் மட்டுமே பிடிச்சிருந்தார். மிச்ச பால் எல்லாமே ஆர்யா தான் பிடிச்சாரு. அதுவும் பெருசாக ஸ்ட்ரைட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசி 6வது ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் 6வது ஓவர் கிடச்சிது. அந்த ஒரு 6வது ஓவரில் ஃபாஸ்ட் பவுலர் போகிறாரு. வேகப்பந்து வீச்சில் பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு. வைபவ் சூரியவன்சி ஸ்டைலில் நிற்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் வைக்கிறாரு. என்னடா முதல் பாலே அதிரடியாக விளையாடுவார், ஏன் டாட் பால் விளையாடுறாரு. முக்கியமாக சொல்லப்போனால் இது பவர் பிளேயரோட லாஸ்ட் ஓவரு. அதனால் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா முதல் பால் டாட் பாலு, அடுத்த 5 பால் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. அடுத்த 5 பாலில் 30 ரன் அடித்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருந்தாரு. அதன் பிறகு வைபவ் சூரியவன்சி சைலண்ட்டாக போகலை, அடங்கி போகலை. அங்கே தான் அதிரடியாக ஆரம்பித்தாருங்க. ஃபாஸ்ட் பவுலிங் வேணாம், ஸ்பின்னர் கொண்டு வரலாம் அப்படின்னு ஸ்பின்னர் கொண்டு வராங்க. ஸ்பின்னரையும் கொஞ்சம் கூட விடாமல் அதிரடியான தாக்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. மீண்டும் ஃபாஸ்ட் பவுலிங் கொண்டு வராங்க. மீண்டும் அடிக்கிறாரு, மீண்டும் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின்னர் கொண்டு வராங்க, மீண்டும் அடிக்கிறாரு. இப்படி மாற்றி 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 கொடுக்குறாங்க. இந்த மாற்றி மாற்றி கொடுக்கும்போது யாருமே ஒன்றுமே பண்ண முடியல. வைபவ் சூரியவன்சியை செஞ்சுரி பதிவு ஒன்றுமே நிறுத்தவே முடியல. கிட்டத்தட்ட 15வது ஓவரில் செஞ்சுரியை பதிவு பண்ணிட்டாரு. மீதம் 5 ஓவருக்கு இந்தியாவோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 230. இன்னும் 5 ஓவர் பாக்கி இருக்கு. இன்னும் 5 ஓவர் விட்டால் கண்டிப்பாக மேட்சை முடிச்சுடுவார். அதாவது 350 கூட அடிப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதியிலே அயர்லாந்து டீம் வெளியே போயிட்டாங்க. எங்களால் பந்து போட முடியாது, நாங்கள் பந்து போடலை, அதாவது நாங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. பந்து போட முடியாமல் வெளியேறினாங்க. அதன் பிறகு நடுவர்கள் எல்லாருமே பேசி முடிவு பண்ணி ஒரு வழியாக அயர்லாந்து டீமை சமாதானப்படுத்தி பவுலிங் போட வைக்கிறாங்க. அப்போ அயர்லாந்து டீம் தான் இன்டெலிஜென்ட்டாக யோசித்து நம்மளோட கேப்டன் இருக்கார் இல்லையா, அயர்லாந்து கேப்டன், அவர் பவுலிங் போடுறாருங்க. அவர் பெருசாக பவுலிங் போட்ட பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் பவுலிங் போடுறேன் அப்படின்ட்டு புதுசாக அவரை பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அவர் போட்ட முதல் பந்தே ஆட்டம் இழக்கிறாரு வைபவ் சூரியவன்சி. அதன் பிறகு கிளம்புறீங்க ருத்துராஜ் கெய்க்வாடாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் நல்ல ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் போட்டு மீதம் உள்ள 5 ஓவரில் கிட்டத்தட்ட 70 ரன் அடித்தாங்க. இதன் காரணமாக இந்தியா பார்த்தீங்கன்னா 300 ரன் எட்டுறாங்க.
300 சில்லற, அதாவது 303 304 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்கோர் வருது. அந்த இதில் போனால் இந்தியா பவுலிங் போட வராங்க. ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பெருசாக பவுலிங்கில் ஈடுபாடு கிடையாதுங்க. எப்படி இந்தியா பேட்டிங் செம்மையாக ப்ளே பண்ணாங்களோ அதே போல் அயர்லாந்து டீமும் செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. எதிர்பார்க்கவே இப்படி பேட்டிங் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு. என்னதான் சின்ன டீமாக இருந்தாலும் நல்லாவே பேட்டிங் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்தியா பவுலிங் மோசமாக போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே இந்தியா கடைசியில் ஒரு 5வது ஓவர் கம்பேக் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர் நினைக்கிறேன், கடைசி 6 ஓவரில் இந்தியா கம்பேக் பண்ணி கொஞ்சம் அந்த 6 ஓவரில் 60 ரன் வெட்டி கொடுத்து மேட்ச் வந்து கையில் பிடிச்சாங்க. இதன் காரணமாக இந்தியா 24 ரன் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றி வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சிருவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்தளவுக்கு தரமாக பேட்டிங் ஓப்பனிங்கில் பண்ணாங்க அயர்லாந்து பொறுத்தவரையும். கடைசியில் நம்ம இந்தியா பவுலர்ஸ் ஒரு 6 ஓவர் செம்மையாக போட்டதுனால 24 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு வெற்றி பெற்றாங்க சொல்லலாம். முதல் போட்டியை அயர்லாந்துக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீம் செம்மையாக வந்து ப்ளே பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கருத்துக்களை போட்டுவிடுங்க. முக்கியமாக வைபவ் சூரியவன்சி செஞ்சுரி பதிவு பண்ணிக்கிறது வெறும் அதிரடியாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க.